ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.comல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த வீக்கோட வீக்லி ரிவ்யூ பார்க்கலாம். நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போதே இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருந்தோம். கடைசி நாள் வந்து ரெட் கேண்டிலாக இருந்தாலும் ஒரு புல்லிஷ் க்ளோஸ் கொடுத்துருக்கு. என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போனால் நெக்ஸ்ட் ஒரு 3% ஆல் டைம் இருக்குது. பட் ஆனால் திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த டேரிஃப் இஷ்யூ இதனால திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ அந்த பிரேக் பண்ணது இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு பெரிய லாங் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்விங்கை கம்பேர் பண்ணோம்னா கோல்டன் ஜோன், ஃபிபனோசியோட கோல்டன் ஜோனை வந்து அது கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. வந்து இப்போ இது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேஷன் படி, காட்லி ஃபார்மேஷன் படி இது வந்து இந்த லோவை 100 உடைக்காமல் போகணும். இல்லைனா இந்த 100 உடச்சி க்ளோஸ் வைக்காமல் ஒரு விக்கு மட்டும் வச்சுட்டு திரும்பினா மட்டும்தான் நமக்கு இங்கே புல்லிஷ்னஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா இந்த ஸ்விங், இந்த லோவிலேருந்து இந்த ஹை வரைக்கும் ஃபிபனோசி ட்ராப் பண்ணதில் மிடில் ஜோன் பார்த்திங்கன்னா 23,700, 24,100 இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே டோட்டல் இந்த ஸ்விங்கை பார்த்தீங்க அப்படின்னா இதோட மிடில் ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 22,570. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா கன்ஃப்ளூயன்ஸ் 2-3 இருக்குது. இந்த இதோட டாப் ஜோனு, அதே மாதிரி இந்த ஸ்விங்கோட மிடில் ஜோனு ரெண்டும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாம் கம்மிங் வீக்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா இந்த 100 கீழே விக்கு மட்டும் வச்சுட்டு திரும்பிச்சுன்னா திரும்பிடலாம். காட்லி ஃபார்மேஷன் படி விக்கு க்ளோசிங் வச்சுட்டு லோ வந்துருச்சுன்னா அடுத்த லெவல்ஸு. இல்லைனா இதுக்கு கீழே வராமல் இந்த வீக் மண்டேலேருந்து புல்லிஷ் போட்டு போச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் வேவ், எலியட் வேவ் படி இது 1, 2, இது 3rd வேவ், இது 4th கரெக்ஷன் அண்ட் 5th வேவில் மேபி இந்த ஹையை உடைக்கலாம். பட் ரொம்ப ஷார்ட் வேவாக இருக்குது. இன்கேஸ் இந்த லோ உடைச்சதுன்னா கரெக்டிவ் வேவ் மாதிரி வந்துடும். 1, 2, 3 கரெக்டிவ் வேவ் இந்த இந்த லென்த்துக்கு திரும்ப இங்கே கீழே முடிச்சுட்டு தான் திரும்ப மேலே போகும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட்ஸும் இருக்குது. ஸோ கம்மிங் வீக்ஸில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வாட்ச் இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு ரெட்டில் இருக்குது, க்ரீனில் இருக்குது. ஸோ பாருங்கள், லிமிட்டட் இது தான் உங்களுக்கு க்ரீனில் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே ரெட்டில் மாறிடுச்சு நிஃப்டி 50ல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக் தான் க்ரீனில் இருக்குது. மீதி எல்லாமே ரிலேட்டிவ்லி ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. இண்டெக்ஸை விட ரொம்ப இங்கே பாருங்கள் 4%, 5%லாம் மைனஸில் இருக்குது. இது வந்து அப்சல்யூட் கிடையாது, இது வந்து ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ். நிஃப்டியை கம்பேர் பண்ணுறோம். அப்போ பாருங்கள் லார்ஜ் கேப்பில் வந்து மேக்ஸிமம் கரெக்ஷன் வந்து 3% அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் 50ல் வந்து 4% வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிட் கேப்பில் வந்து ஓரளவுக்கு பாதி க்ரீன் பாதி ரெட் ஏன் இருக்குனாக்கா இதில் வந்து 150 ஸ்டாக் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5% ஸ்டாக்ஸ் தான் க்ரீனில் இருக்குது, மீதி எல்லாமே ரெட்டில் இருக்குது. செக்டாரை பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ரெட்டில் இருக்குது, ஒரு செக்டார் கூட க்ரீனில் இல்லை. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். மார்க்கெட் வந்து ட்ரம்ப்போட இது வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்க இதாக இருக்குது. பட் ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் தான் ஹோவர் ஆகிட்டே இருக்குது. பெருசாக அது வந்து கரெக்ஷன் ஆகிடல. இப்போ ஸ்டடீஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது வீக்லி சார்ட்டு ஜூம் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த போன வருஷம் செப்டம்பர்லேருந்து இந்த வருஷம் மார்ச் வரைக்கும் அந்த கரெக்ஷனு திரும்பவும் பார்த்தீங்கன்னா விசிபி மாதிரி உங்களுக்கு மேல் நோக்கி தான் போயிட்டே இருக்குது. இந்த ஹைக்கு பெருசாக கரெக்ஷன் இல்லை, ட்ரெண்டிங்காக கீழே இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு 15 டிகிரி தான் இன்க்ளினேஷன் இருக்கும் இந்த இடத்துல. அப்போ வந்து கிட்டத்தட்ட விசிபி மாதிரி இது வந்து மேல் நோக்கி தான் அது அப்க்ளோஸ் தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது, அசெண்டிங் ட்ரையாங்கிள் டைப்பில். ஸோ அதனால் இது வந்து மேலே உடச்சி போகிறது ஒரு லெவலுக்கு மேலே பிரேக் பண்ணிடுச்சுன்னா ரேலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று நடக்குது. நைட்டு ஒன்று இருக்குது, காலையில் எழுந்திரிச்சா இப்போ பார்த்தீங்கன்னா சிடிஎம்ஓ படி ஃபார்மாலாம் நல்லா இருக்கும்னு சொல்லி லாஸ்ட் வீக் பேசிகிட்டு இருந்தது.
இந்த வீக் பார்த்தீங்கன்னா, அதுக்கு 100% டாரிஃப் போட்டாங்க. ஸோ, உடனே அது வந்து ஃபால் ஆகுது. இந்த மாரி ஒவ்வொன்னும் அஃபெக்ட் ஆயிட்டே வருது இல்லைங்களா? ஸோ, அதனால நம்ம இத கொஞ்சம் மார்க்கெட் வந்து அத கோப் அப் பண்ணி மேல போறது வந்து அதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இம்மீடியட்டா மக்களோட சென்டிமென்ட் தான். ஃபியர் அண்ட் கிரீட் தான். இம்மீடியட்டா ஒரு நியூஸ் வந்தா உடனே ஃபியர் வந்து உள்ள வந்துரும். அந்த செக்டார்ல இருக்க ஸ்டாக்ஸ் செல் ஆஃப் ஆகும். அப்படி செல் ஆஃப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து கீழ இழுத்துட்டு போயிடும். ஸ்னோபாலிங் எஃபெக்ட் தான். ஸோ அதனால இந்த டைம்ல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து மூவ் பண்ணிட்டோம்னா, இது எல்லாமே டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதனால இதுக்கு மேற்கொண்டு எதுவும் பெருசா பாதிச்சிராது அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன் வரும்போது, ஓவராலா பார்த்தீங்கன்னா, அப்சைட் க்ளோஸே குடுத்துட்டு இருக்கிறதுனால டெக்னிக்கலா பிரேக் பண்ணி ராலி ஆச்சுன்னா, நல்ல ஒரு ராலி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ணணும்னா, இந்த பாட்டம் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ஃபால் வரும்போதும் நல்ல ஒரு வேல்யூ பையிங் பிரைஸ்ல ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம அது டாப் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறது எல்லாமே பி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. 100, 120 அப்படிலாம் இருக்கு. நார்மலா பிஇ 20-30 இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சில வந்து இந்தியன் மார்க்கெட்ல நெறைய ஸ்டாக்ஸ் கிடைக்காது. ஒரு 50 ரேஞ்சில இருந்தா கூட பெஸ்ட்டா இருக்கும். பட் ஆனா, குவாலிட்டியான ஸ்டாக்கு இதுக்கு ஃபியூச்சர் குரோத் இருக்குங்கிறப்போ ஸ்டாக்க போய் பார்த்தோம்னா 100, 120, 130 அப்படி இருக்கு பிரைஸ் டூ எர்னிங்ஸ் ரேஷியோ. அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல போய் மேல பை பண்றத விட, அந்த குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு டிப்லயும் நம்ம பை பண்றது பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த டிப் எல்லாமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தோம்னா, இந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் ஆனதுக்கு அப்புறம், ராலி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஒரு வேல்யூ பிரைஸ்ல பை பண்ணிட்டு நம்ம ராலில போற மாரி இருக்கும். ஸோ 1 இயர் பாஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போன செப்டம்பர்ல இந்த ஹை போட்டது, இன்னும் இத பிரேக் பண்ணல அப்படிங்கிறது 1 இயர் வந்து அந்த ரேஞ்சிலே இருக்குங்கிறது அர்த்தம். அது ப்ராப்ளம் இல்ல. ஒரு 2 வருஷம், 3 வருஷம் புல் மார்க்கெட்டுக்கு ஒரு தடவ இந்த மாரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டோ அல்லது கரெக்டிவ் மார்க்கெட்டோ வரதான் செய்யும். அது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா? அதனால இதில பேனிக் ஆகறதுக்கு ஒண்ணும் இல்ல. பார்க்கலாம். அந்தந்த செக்டார் வந்து ஹியூமன் டெண்டன்சி தான். ஒரு செக்டார் பத்தி ஒரு நியூஸ் வந்தவுடனே இம்மீடியட்டா வந்து பேனிக்ல செல் பண்ணும்போது, இந்த செல் ஆஃப்ஸ் வந்து வரதான் செய்யும். அத வந்து புரொஃபஷனலா இருக்கவங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாரி நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதில பார்த்தீங்கன்னாக்கா, குவாட்ரண்ட் சேஞ்சுல நிஃப்டி 50ல ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான். மீதி எல்லாமே பாருங்க கீழ் நோக்கி வந்திருக்கு. எல்லாமே ஆல்ரெடி இருந்ததுலருந்து டவுன் சைடு வந்துருச்சு. நெக்ஸ்ட் 50லயும் பார்த்தீங்கன்னா, மேஜரா ஒண்ணும் இல்ல. எல்லாமே வந்து டவுன் சைடு தான். அடுத்தடுத்த குவாட்ரண்ட்ஸ்க்கு வந்துருச்சு. இதில இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ட நோக்கி போகுது இந்த குவாட்ரண்ட்லனா நல்ல ஸ்ட்ராங். இங்கேயே சுத்திட்டு இருக்குன்னா, பெருசா ஒண்ணும் இல்லன்னு அர்த்தம். ஸோ அதுதான் மீனிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதிலயுமே பாருங்க எல்லாமே வந்துச்சு. ஏடிஜிஎல் மட்டும் அந்த ஹிடன்பர்க் இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆனதுனால, அவங்களோட கேஸ் சார்ட் அவுட் ஆனதுனால, அதானி குரூப் ஸ்டாக்ஸ்லாம் ஏறுச்சு. அதனால அது மட்டும் ட்ரெண்டிங்க்கு வந்திருக்கு. மீதி ட்ரெண்டிங்ல இருந்ததெல்லாம் பாருங்க கீழ வந்துருச்சு. ரைசிங்ல இருந்தது கீழ வந்துருச்சு. அந்த மாரி எல்லாமே நெகட்டிவ் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அதனால இந்த ஒரு வாரம் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். இண்டெக்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கீழ வந்துருச்சு. பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் தவிர எதுவுமே இல்ல. அதுவுமே ஒரு சின்ன புல்லிஷ்னஸ்ல இருக்கு. அதனால இந்த வீக் வந்து மார்க்கெட்ட வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்சர்வ் பண்றது தான் பெஸ்ட்டா இருக்கும். அவசரப்பட்டு உள்ள என்டர் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ்ல நல்ல ஒரு பாட்டம் கிடைச்சது அப்டின்னாக்கா, அத பை பண்றது ஒரு பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். ஹோல்டிங் பீரியட் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணா தான் ராலி கிடைக்கும். அப்ப ஹோல்டிங் பீரியட் கண்டிப்பா அதிகமா இருக்கும். அதுக்கு ரெடியா இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்தரா நம்மளோட பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கோர்சஸ் இத பத்தின டீட்டெயில் வேணும்னா, இந்த நம்பர் 9944759616 இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. நம்மளோட சர்வீசஸ் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு ட்ரையல் மாரி குடுத்துர்றோம். அது எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். 3 டேஸ் அத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.